அதிமுக, பாஜக பிரதான தலைமைகளை விட இவைகளுடன் கூட்டணி வைத்த கட்சிகளே அதிக வாக்குகளை பெற்றிருப்பது வியப்பை தந்து வருகிறது. இந்த முறை லோக்சபா தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டாலும் பாஜக, அதிமுக கட்சிகள் எத்தனை இடத்தில் வெல்லப்போகின்றன என்ற ஆர்வம் எகிரியபடியே இருக்கிறது. காரணம், வெளியான அத்தனை எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளிலுமே அதிமுக பெரும் பின்னடைவையே சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டது. அதாவது அதிமுகவுக்கு அதிகபட்சம் 8 இடங்கள், குறைந்தபட்சம் 2 தொகுதிதான் கிடைக்கும். குறிப்பாக காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி தொகுதிகள் மட்டுமே அதிமுகவுக்கு சாதகமான களமாக சொல்லப்பட்டது. இதற்கு காரணம், கடந்த சட்டமன்ற தேர்தலைப் போலவே இந்த முறையும் அதிமுகவின் கூட்டணி மிகவும் பலவீனமாக உள்ளதுதான் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறினார்கள். எடப்பாடி பழனிசாமி பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் தேமுதிக போன்ற கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுக மிகப்பெரிய சறுக்கலை சந்திக்கும் என்றும் கூறினார்கள். ஆனால் இப்போது நிலைமையே தலைகீழாகி வருகிறது. அதிமுகவில் கூட்டணி வைத்த தேமுதிக தான் தற்சமயம் டாப்பில் உள்ளது. அதாவது ஸ்ரீபெரும்புதூர், தென் சென்னை, வட சென்னை, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி என அத்தனை தொகுதியிலும் பின்னடைவை அதிமுக சந்தித்துள்ளது. அதிமுக கூட்டணி விருதுநகரில் தேமுதிக கூட்டணியில் விஜய பிரபாகரன் பிரதான வாக்குகளை பெற்று வருகிறார். இவைகளை தவிர்த்து தமிழ்நாட்டின் வேறு எந்த தொகுதியிலும் பாஜக கூட்டணியும் முன்னிலை வகிக்கவில்லை என்பது அதிர்ச்சியை தந்து வருகிறது. தென் மாநிலங்களில் கூட வெல்வோம் என்று பாஜக சொல்லி வந்த நிலையில் நட்சத்திர வேட்பாளர்கள் கூட வெற்றி பெறவில்லை என்பது அடுத்த அதிர்ச்சியாக உள்ளது. அதேபோல் நெல்லையில் நயினார் நாகேந்திரன், கோவையில் அண்ணாமலை, தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன், நீலகிரியில் எல் முருகன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் 2ஆம் இடத்தில் உள்ளனர். அதாவது சென்னை தெற்கு, மத்திய சென்னை, வேலூர், நீலகிரி, கோவை, தேனி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, புதுச்சேரி, திருநெல்வேலி தொகுதிகளில் அதிமுகவை முந்திக்கொண்டு 2வது இடத்தில் பாஜக உள்ளது வியப்பை தந்துள்ளது. இத்தனைக்கும் தனிநபராகவே எடப்பாடி பழனிசாமி போராடினாலும், ஊராக சென்று கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டாலும் அதிமுகவை பாஜக முந்தியிருப்பது வினோதமான திருப்பத்தை இந்த தேர்தல் முடிவுகளில் வெளிப்படுத்தி வருகிறது.